ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கன்சம்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் அகைன்ஸ்ட் லா அண்ட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். போதைப் பொருள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றமாகும் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். பஸ் ஏத்தி விட்டுட்டியா? அவனை காப்பாத்திட்டோன்னு நினைக்காத. எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு எங்க போயிடுவான் அவன். பேசாம வீட்டுக்கு போனா பிள்ளைய மட்டும்தான் இழப்ப. போலீஸ் கிலிசன் போனான்னு வச்சுக்கோ, அவன் கூட நீயும், அப்புறம் உன் சொந்த பந்தத்தை எல்லாரையும் யோசிச்சு பாரு. சூர்யா, எங்கடா இருக்க? சேஃபாக தான்டா இருக்கேன், பயப்படாத. எங்கன்னு சொல்லடா, நான் அங்கே வரேன். டேய், இங்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைடா. வேணும்னா நானே உனக்கு கால் பண்ணுறேன். என்னடா நீ இவ்வளோ அமைதியாக பேசிகிட்டு இருக்க? எல்லா விஷயத்தையும் கேள்விப்பட்டதுலேருந்து என் கை கால் நடுங்குது தெரியுமா? சரி, எது இருந்தாலும் எனக்கு கால் பண்ணு. சரி.
இன்னைக்கு என்ன எக்ஸாம்? பிஸ்னஸ் ஸ்டடீஸ். 3ஆவதா? ம். எல்லா பரீட்சையிலையும் 35க்கு மேலே வரும்ல? ம். அங்கிள் 2 பூரி ஒரு காஃபி. 50 ரூபா. ஆ. உன்னோட பழைய பாக்கி 75 ரூபா. என்ன அங்கிள், என்னால தான் உங்க பையன் பரீட்சையிலே பாஸ் ஆக போறான். சூர்யா, என்னடா ஆச்சு? இந்தடா பொறுமையா தண்ணியை குடி. நல்லா படிச்சிருக்கல்ல? ம். நேத்தே சொல்லலாம்னு நினைச்சேன். ஆன்சரை கொஞ்சம் பெரிய லெட்டர்ல எழுதுறா. ஏண்டா உனக்கு சரியா தெரியலையா? டேய் மெதுவா பேசுறா. என்னடா ஆக போகுது, விட்றா. ஒன்றும் இல்லை, மற்றவங்களுக்கு தெரிஞ்சா நீ செஞ்ச புண்ணியம் உனக்கு கிடைக்காது, அதான். இதுக்கு ஒன்றும் குறைச்சல இல்லை. ஆ. ம். சீக்கிரமா சாப்பிட்டு வா. சீக்கிரம் வா. காலேஜ் வர டைம் ஆச்சு. அங்கிள், அங்கிள், உங்க பில்லு. மச்சான், எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குடா. ஓ, அப்போ நாளைக்கு பார்த்துக்கலாம் விடு. நாளைக்கா? அதெல்லாம் முடியாது. நான் முடிவு பண்ணிட்டா அவ்வளோதான். இல்லைன்னா நிம்மதியா இருக்க முடியாது மச்சான். என்ன ஆனாலும் சரி, இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணி ஆகணும். அப்படின்னா இன்னைக்கே பண்ணிட்ட சொல்ற. ஆ. டென்ஷனை விடுறா. அழகெல்லாம் நான் பெருசா எதிர்பார்க்க மாட்டேன்னு சொல்லுவல்ல, ஒத்துப்பா விடு. அப்படின்னா நான் பார்க்கிறதுக்கு நல்லா இல்லைன்னு சொல்ல வரியா? டேய், நானா அப்படி நீ சொன்னேன்? என்ன சொன்ன? இல்லடா. டேய், நீ அப்படிதான்டா சொன்ன. அண்ணா எவ்வளோ ஆச்சு? சொல்லுடா. டேய் போடா. ஆல் தி பெஸ்ட். போடா போய் பேசு. என்னடா? வரலட்சுமி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி. அதுக்கு 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 எனக்கு லேட் ஆகுது, சீக்கிரம் சொல்லு. ஏன் உனக்கு புரியலையா? நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்றேன். லவ்வா? சரி, அதுக்கு நான் என்ன பண்ணணும்? திருப்பி நீயும் என்ன லவ் பண்ணணும். டேய் ஹரி, ப்ரப்போஸ் பண்ணிட்டியாடா? பண்ணிட்டேன்டா. ஒண்ணுமே சொல்லாம அப்படியே போயிட்டா. அப்படியா? ஐயோ, நீ சினிமாலாம் பார்த்தது இல்லையா? கொஞ்சம் பொறுமையாடுறா, உன்னை திரும்பி பாப்பா பாரேன்.
ஹரி, டேய் ஹரி, எந்திரிடா, வீட்டுக்கு போலாம். இந்த விஷயத்த நாளைக்கு பார்த்துக்கலாம்டா. டேய் ஹரி, ஹரி, டேய் ஹரி, அது வரலட்சுமியோட அப்பா தானே? ஆ டேய், அவங்க இன்னைக்கு ஓடி வரதை பார்த்தா என்னை விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். டேய் ஹரி, எங்கடா பின்னாடி வந்தவங்க யாரையும் காணோம்? அவங்க வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், இமேஜ் மொத்தமும் காலி தான். நீ ஒன்று பண்ணு, நீ முதல்ல வீட்டுக்கு போ. அப்ப நீ? நான் நாளைக்கு டெஸ்ட்டுக்கு நேரா வந்துடுறேன். இன்னைக்கு வரலட்சுமி அப்பங்கிட்ட கண்டிப்பா சிக்க மாட்டேன். டேய் டேய் ஹரி, பாத்துடா, ஆ ஆ, நாளைக்கு டெஸ்ட்டை மிஸ் பண்ணிடாத. உன்னை நம்பி தான்டா இருக்கேன். சரிடா, வந்துருவல்ல? சேஃப்டிக்கு நீயும் கொஞ்சம் படிச்சுக்க. இவனை வேற என்ன காணுமே. ஷோ, ஆகாஷ் 72. மோகன் ஓ லைஃப்ல நான் இல்லைன்னா நீ எவ்வளோ அஃபெக்ட் ஆகுன்னு இப்போ நீ தெரிஞ்சுக்க போறடா. சூர்யா 70. சாரி 07. பாஸ்கர் 54. வா, எங்க காட்டு. 70 தானே? எங்க என் மூஞ்சியை பாரு பாரு. 62. ரவி நானாவது டெஸ்ட்டை அட்டன் பண்ணேன். ஆனா நீ 43. அன்னைக்கு நீ ஓடினதை நினைச்சு பார்த்தாலே. சுமா 84. 84ஆ? டேய் ஹரி, ம் உன் லவ் ஸ்டோரி முடிஞ்சதுல இருந்து எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குதுடா. என் மேலே இவ்வளோ பாசம் வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ரா. உன் மேல இல்லடா, எனக்கு சும்மா கிட்ட எப்படி ப்ரொப்போஸ் பண்றதுனே புரியல மச்சான். உனக்கு நடந்ததை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ப்ரொப்போஸ் பண்றதுக்கே ரொம்ப பயமா இருக்குடா. ஆமா, முன்னாடி நின்று சொல்லணும்னா உயிரே போகிற மாதிரி இருக்கும். மனசுல இருக்கிறதெல்லாம் சொல்ல முடியாது, தெரியுமா? முன்னாடி நின்னு சொல்ல முடியாம இருக்கலாம், ஆனா என்னடா ஆனா? என்னடா? டேய் சொல்லிட்டு போடா.
ச்சே. சூர்யா, ம் நீ சாப்பிட வரலையாடா? நீ போய் சாப்பிடு மச்சான், நான் வரேன். சரி. அன்பு சும்மாவிற்கு கொஞ்ச நாளா நானே என்னை தொலைச்ச மாதிரி இருக்கு. அதுக்கு காரணம் நீ. உனக்கு தெரியுமா, நான் இது வரைக்கும் எந்த பொண்ணையும் நினைச்சதில்ல. ஆனா உன்னை பார்க்கும்போதோ இல்லை உன்னை பற்றி யோசிக்கும் போதோ நான் வேற ஏதோ ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. சுற்றி இருக்கிற எல்லாரையும் நான் மொத்தமாக மறந்துடுறேன். இது எல்லாமே நான் உன்னை பார்க்கும்போது எனக்கு கிடைக்கிற அனுபவம். எப்போவாவது அதிசயமா நீயும் என்னை பார்ப்பல்ல, அப்போ எனக்குள்ள மின்னல் அடித்த மாதிரி இருக்கும் தெரியுமா? அந்த சந்தோஷத்தை வார்த்தையால் சொல்ல முடியல. இதில் வருத்தமான விஷயம் என்னன்னா, சொல்ல முடியாத இந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்கிறது நீ என்னை பார்க்குற அந்த சில நொடிகளில் மட்டும்தான். அந்த சந்தோஷம் எனக்கு வாழ்நாள் முழுக்க வேணும். அதுக்கு நான் உன்னை காதலிக்கிற மாதிரி நீயும் என்னை காதலிக்கணும். என்னோட இந்த கோரிக்கையை ஏற்றுப்பேன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா உண்மையான காதலுக்கு தோல்வியே இல்லை. இந்த காலேஜ் லைஃப் முடிஞ்ச பிறகு தினமும் உன்னை பார்க்க முடியாதுன்னு நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆனா நீ என் காதலை ஏத்துக்கிட்டா எனக்கு அந்த பயமே இருக்காத. உன்னை பிரிஞ்சிருவேங்கிற பயத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலை கொடு. என் காதலை ஏத்துக்கிட்டேன்னு எனக்கு சீக்கிரம் சொல்லு. எனக்கு உன்கிட்ட இதெல்லாம் சொல்றதுக்கு பயமா இருக்கு. அதுக்கு தான் இந்த காதல் கடிதம். என்னுடைய காதலுக்கு எல்லையே இல்லை. ஆகாய அளவுக்கு உன்னை காதலிக்கிறேன்னா பதில்ங்கிற உன்னுடைய மழைத்துளிக்காக காத்திருக்கிறேன். நான் நாள் முழுக்க உன்னை எத்தனையோ தடவை பார்க்கறத நீயும் கவனிச்சிருப்ப. அதனால நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படிக்கு உன்னவன். பேரே எழுதல. இதை யாரா எழுதுனது? இதை யார் எழுதுனதுன்னு ஒழுங்கா சொல்லிடுங்க. உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா சுமா? இருக்கு சார். யார் மேல? சூர்யா. சூர்யா, கம் ஹியர். சார் அடிக்காதீங்க சார். என்னென்ன உனக்கு விருதா தருவாங்க? சார் அந்த லெட்டரை நான் எழுதலை. ஒருவேளை அந்த லெட்டரை நான் தான் எழுதுனா நீங்கள் நிரூபிச்சிட்டிங்கன்னா என்னை எவ்வளோ வேணாலும் அடிங்க சார். ஒரு நிமிஷத்தை கொடுங்க சார். இது ஏன் ஹேண்ட் ரைட்டிங் இல்லை சார், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இந்த ஹேண்ட் ரைட்டிங் இவனோடது இல்லையே. நான் போலாமா சார்? ம். எல்லாரும் உங்க நோட் புக்கை கொண்டு வாங்க. நல்ல வேலை இன்னைக்கு அனீஷ் வரல. வந்திருந்தான்னா முடிஞ்சிருக்கும். சூர்யா, ஆ? நிஜமா சொல்லு, அந்த லெட்டரை நீ தானே எழுதுன? அங்கே தான் சொன்னேன்ல நான் இல்லைன்னு.
உன் பெயர் சொல்லுப்பா. ரவிராஜ். வர வழியில் ஆக்சிடென்ட் மட்டும் ஆகாம இருந்தா இந்நேரத்துக்கு நாங்கள் வேலையை முடிச்சிருப்போன்னு. ஒரு 2 நாள் நான் கண்டுபிடிச்சிடுறேன். சரி. சார், நடந்தது நடந்துருச்சு. வெளியே போகாம இப்படி எத்தனை நாளைக்கு தான் வீட்டுக்குள்ளே இருப்பீங்க சார்? என்னைக்காவது வெளியே போயிட்டு வரலாமா? வாங்க கோயிலுக்கு போலாம். பரிகாரம் பண்ணா இந்த கஷ்டத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க. நீ போயிட்டு வா. நீங்க என் கூட கண்டிப்பா வரீங்க. இது என் மேல சத்தியம். நான் வரலன்னு சொல்றேன்ல. சத்தியம் வச்சிட்டேன்ல. வா போலாம். இப்ப போலாம் வா. என்னால வெளியில முகத்தை காட்ட முடியாது. இதை போட்டுக்கிட்டு வர்றேன். இப்ப போலாம் வா. அந்த பையனை பத்தி ஏதாவது தெரிஞ்சதா? சுமா, என்னாச்சடி? அழாதடி. என்னாச்சு? சூர்யா, நம்ம அனீஷ் கண்டபடி பேசிட்டு இருக்கான். அனீஷ், ஆ? சும்மா பத்தி குமார் கிட்ட என்னடா சொன்ன? நான் என்ன சொன்னேன்? அதை தாண்டா கேட்குறேன். நீ என்ன சொன்னேன்னு சொல்லு. நான் என்ன வேணா சொல்லுவேன். உனக்கு என்ன பிரச்சனை? பொண்ணுங்களை பத்தி தப்பா பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல, நீ மட்டும் லவ் லெட்டர் எழுதி கொடுக்கலாம். ஆனா நான் தப்பா பேசக்கூடாது. அப்படி பேசினா என்னடா பண்ணுவ? இப்ப என்னாச்சு அதுக்கு? திரும்பவும் சொல்றேன், கேட்டுக்க.
ஃப்ரெண்ட்ஷிப்லாம் நமக்கு எதுக்குடா, நம்ம போலாம். சூர்யா அடிக்காதடா. நான் சொல்றத கேளு, இதெல்லாம் சரியே இல்ல. உனக்கு என்னடா பிரச்சனை? சூர்யா, நான் சொல்றத கேளு. சூர்யா, பிடிச்சி எழு. நல்லா இல்ல. சூர்யாவை கூப்பிடுறா. ஓகே சார். சூர்யா, ஒரு ஐடியா இருக்கு, நீ அதுக்கு ஒத்துக்கிட்டா மட்டும் போதும். வெளியே போ. சார், இத பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார். ப்ளீஸ் வெளியில போ. சார் ப்ளீஸ் சார். மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் டிஸ்டர்ப் ஆயிடும். பிரச்சனை பண்ணாம வெளியில போயிடு.
சார் சும்மா திட்டுவார்னு மட்டும்தான் நினச்சேன். ஆனால் வெளியே அனுப்பிட்டாரேடா. நல்லதா போச்சுல, விட்டுரு. சாருக்கு உள்ளுக்குள்ள ரொம்ப வலிக்குது போல இருக்கு. வெளியில போ. மன்னனும் மாசறக் கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையோன் மன்னர்க்கு தந்தேசம் அல்லால் சிறப்பில்லை, கற்றவனுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. கல்வியோட முக்கியத்துவத்தை பத்தி இந்த பாட்டுல சொல்லியிருக்கு. இந்த பூமியில இருக்கிற மொத்த மக்கள் தொகை நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போறதுக்கு காரணம் என்னன்னா, ஒவ்வொரு நாட்டுலயும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கு. எல்லா நாட்டுலயும் இயற்கை வளங்களுக்கெல்லாம் எந்த அளவுக்கு மகத்துவம் இருக்கோ அதே அளவுக்கு அந்த நாட்டுடைய மக்கள் தொகை பெருகிக்கிட்டே இருக்கும். இது என்னாச்சுடா? எங்க போறா? என்னன்னு சொல்றா? வாடாங்கறான்ல. போறோம். சூர்யா, இதெல்லாம் தேவையாடா? வாடா, திரும்ப போயிடலாம். பேசாம வாடா. அப்படின்னா சுமாவுக்கு உடம்பெல்லாம் நல்லா தான் இருக்கு. மொத்த கிளாஸ்ல இருக்க பசங்கள்லாம் வருத்தப்பட்டோம். அதனால தான் என்னாச்சுன்னு விசாரிச்சுட்டு வர சொல்லி ஹெட் மாஸ்டரே அனுப்புனாரு. ம். வெயிலுக்கு இதெல்லாம் குடிக்கும் போது சூப்பரா தான் இருக்கு. இங்கே பாரு சும்மா, எக்ஸாம் ஹாலில் உனக்கு அப்படி நடந்ததுக்கு நான் தான் காரணம். இப்படிலாம் நடக்கணும்னு நான் எதிர்பார்க்கல. சாரி. நீ நாளைக்கு காலேஜுக்கு வா. எல்லாரும் முன்னாடியும் அந்த தப்பை நான் தான் பண்ணேன்னு ஒத்துக்கிறேன். நீ எப்பவும் போல கிளாஸ்க்கு சந்தோஷமா வரலாம். இதை சொல்றதுக்காக தான் வந்தேன். சரி, நான் போயிட்டு வரேன். நான் வரேன் அங்கிள். குட் மார்னிங். சிட் டவுன். என்னம்மா? உனக்கு இன்னைக்கு நல்லா இருக்கு. எல்லாத்துக்கும் தயாராக தாண்டா வந்திருக்கேன். ஒரு நிமிஷம் சார். ம். பரீட்சையில் பிட் எழுதிட்டு வந்த நான் தப்பு பண்ணிட்டேன். நான் அதை திருத்திக்கிட்டேன் சார். ம்? ஐ எம் சாரி சார். இனிமே இப்படி பண்ண மாட்டேன். பரவாயில்லம்மா, போய் உட்காரு. சும்மா, ம்? உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். என்ன சொல்ல? உன் சைக்கிள் எங்க? ஏன் பஸ்ஸில் வந்த? சைக்கிள் ரிப்பேர், அதான் பஸ்ல வந்தேன். இதை கேட்க தான் வந்தியா? இல்லை,
வேற என்ன? உன் விஷயத்தில் நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். எத்தனை சாரி கேட்டாலும் பத்தாது. எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். நான் உன்கிட்ட கொடுத்த லெட்டரையும் திரும்ப கொடுத்துரு. அதை ஏன் நீ வச்சிருக்க சும்மா? நம்ம 2 பேரும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தானே. சரி, கொண்டு வந்து தரேன். அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். சூர்யா, ஆ? இரு. என்ன பண்ண போறேன்னே தெரியல. இந்தாடா. உன் லாஜிக்கே புரிய மாட்டேங்குதுடா. அதான் நீ கேட்ட மாதிரி லெட்டரை உன்கிட்ட கொடுத்துட்டால, அப்படியே மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க. உனக்கு அதெல்லாம் புரியாது. டேய் ஹரி, இது நான் கொடுத்த லெட்டர் இல்லடா. சூர்யா, உன் லெட்டருக்கு ரொம்ப லேட்டா பதில் சொல்றதுக்கு சாரி. சில விஷயங்கள்ல நாம செய்யறது தப்புன்னு நம்ம மனசு சொல்லும். ஆனா நம்ம அதை கேட்க ரெடியா இருக்க மாட்டோம். அந்த தப்பு தான் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அப்படி ஒரு தப்பை தான் நான் இப்ப பண்ண போறேன்னு எனக்கு தோணுது. உண்மையை சொல்லணும்னா, தடவை ஒன்று பார்க்கும்போது எனக்கு தேள் கொட்டின மாதிரி இருந்தது. ஆனா இப்போ எனக்குள்ள இருக்கிற கேள்வி என்னன்னா, எப்போ உன் மேல எனக்கு சாஃப்ட் கார்னர் வந்துச்சு? எப்போத்துல இருந்தா நீ என்ன பார்க்கறதையும் என் பின்னாடி வரதையும் எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சது? தெரியல. எனக்கு கவிதைலாம் சொல்ல தெரியாது. என் மனசுல இருக்கிற எண்ணத்தை சொல்லணும்னா, நீ என்கிட்ட நடந்துக்கிற விதத்தையும் நீ என்ன காதலிக்கிறதுலையும் எனக்கு எந்த தப்புமே தெரியல. அதுக்கு பதிலா உன் காதலை ஏத்துக்க சொல்லி என் இதையும் திரும்ப திரும்ப சொல்லுத. ஃபியூச்சரை பத்தி எனக்கு தெரியல. இப்படிக்கு உன் நண்புள்ள சும்மா. மயிலருக்கு எடுத்துட்டு வந்து கொடுத்ததும் எனக்கு கிருஷ்ணர் ஞாபகத்துக்கு வராரு. எனக்கும் உன்னை பார்த்தா ராதா தான் ஞாபகத்துக்கு வராங்க. ராதா? ஆமா, பின்ன வேண்டாம்ப்பா. ராதாக்கும் கிருஷ்ணருக்கும் கல்யாணம் ஆகாது. 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. ஒன்னா சேர முடியாதுங்கிறப்ப இவ்வளோ காதலிச்சு என்ன பிரயோஜனம்? என்னால ராதா மாதிரி தியாகம்லாம் பண்ண முடியாதுப்பா. நீ கிருஷ்ணரா ஆறு, நான் ருக்மணியா இருக்கேன். நீ ஒரு நாள் கிளாஸ்ல ஆப்சண்ட் ஆனாலும் என்னால கிளாஸ்ல உட்காரவே முடியல. இதுல ராதா மாதிரி பிரியறதா நினைச்சு கூட பார்க்க முடியல. சார் வாங்க. நான் இவ்வளோலாம் ஆர்டர் பண்ணலையே. அப்படியா? ஒரு வேளை மாற்றி எடுத்துகிட்டு வந்திருப்பேன். பார்க்குறேன் சார். இல்லை, இருக்கட்டும், பரவாயில்ல, விடுங்க. சரிங்க சார். நீங்கள் சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்லை சார், இனிமேல் தான். வாங்க சாப்பிட்லாம். ஐயோ பரவாயில்ல சார். ஏடா வாங்க உட்காருங்க. பரவாயில்ல உட்காருங்க. பரவாயில்ல, சாப்பிடுங்க சாப்பிடுங்க சார். அதான் இவ்வளோ சாப்பாடு இருக்க. தனியாக சாப்பிட பிடிக்கல. ஆட உட்காருங்க. சாரி சார், நான் ஒரு வாரம் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருந்தேன். என்ன ஆச்சுன்னு எங்கிட்ட கரெக்டாக ரொம்ப தெளிவாக சொல்லுங்கள் சார். கெட்டு போன உங்கள் இமேஜை எங்கள் நியூஸ் பேப்பர் மூலமாக சரி பண்ண முடியுமான்னு நான் பார்க்குறேன் சார். இன்னும் 7-8 மாசத்துல எலெக்ஷன் வருது இல்லையா? நாங்க அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். இல்லை சார், ரொம்ப கஷ்டமாயிடும். இது ஆட்சிக்கு எதிராக வேற இருக்கு. அப்படி ஒருவேளை இந்த கட்சி ஜெயிச்சே ஆகணும்னா போன எலெக்ஷனுக்கு நாம் செலவு பண்ண பணத்தை விட 3 மடங்கு அதிகமாக செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அப்படின்னா 12 கோடியா?
யோ பார்த்து பேசியா? நான் இது உண்மையாக தான் சார் சொல்கிறேன். இல்ல அதெல்லாம் முடியாது. ஆமா சார், அந்த அளவுக்குலாம் பணம் செலவு பண்ண வேண்டியதில்லை. இந்த தடவை கண்டிப்பா நீங்க ஜெயிப்பீங்க. இல்லை சார், இந்த தடவை ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். நீங்க 2 பேரும் எனக்கு வேண்டியவங்க தான். உங்க 2 பேருக்குள்ளேயே கன்ஃபியூஷன் இருக்கு. நீங்க யாரும் வேண்டாம். நானே நேர்ல கிரவுண்ட் ரியாலிட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். அது எப்படி சார்? என்னங்க யார் உங்க தொகுதி எம்எல்ஏ? சேகர் ஐயா, என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் கேட்டேன். ரோடெல்லாம் ரொம்ப நல்லா போட்டிருக்காங்க. நீங்க மெயின் ரோட்ல வந்திருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கு. உங்க பைக்கை கொஞ்சம் உள்ள திருப்புங்க, எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒன்றும் இல்லை சார், இந்த தடவை அவங்க ஆளுங்க ஓட்டு கீட்டு கேட்டு வரட்டும், நானே 2 கொடுத்து அனுப்புறேன். ம். அப்படின்னா இந்த தடவை அவர் ஜெயிக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றீங்களா? இங்க பாருங்க, இந்த மீசை எப்படி இருக்கு? இந்த தடவை மட்டும் அவன் ஜெயிச்சிட்டானா இந்த மீசையை நான் எடுத்துடுறேன். சான்ஸே நான் இல்லைன்னு சொல்றேன். அதெல்லாம் கரெக்ட் தான் சார். ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. அதுக்கப்புறம் வேற எங்கேயாவது போனீங்களா? தேங்க்ஸ். தேங்க்ஸ் உன் அப்பாவுக்கு தான் சொல்லணும். வருஷம் உன் பர்த்டேக்கு கோயிலுக்கு கூட்டு போவார்ல, இந்த தடவை அந்த பாக்கியத்தை எனக்கு விட்டு கொடுத்துருக்காரு. விட்டெல்லாம் கொடுக்கல, அவர் கொஞ்சம் பிஸியா இருக்காரு, இல்லைன்னா மிஸ் பண்ணிருக்க மாட்டாரு. சரி விடு, என்னை விட உங்க அப்பாவுக்கு தான் உன் மேல பாசம் அதிகம். அப்படி வா வழிக்கு. கோமா இருக்கியா? கோமா இருக்கியா? நீ போய் பைக் கிட்டாரு, நான் 5 நிமிஷத்துல வந்துடுறேன். ஏய், எனக்கு gift எல்லாம் எதுவும் வேண்டாம் சொல்லிட்டேன். கிஃப்டா? உனக்கு யார் gift தரேன்னு சொன்னா? போய் அங்காரு வரேன். என்னாச்சும் பார்க்கலாம். அண்ணா நீங்க போயிடுங்க, இதை நாங்க பாத்துக்கிறோண்ணே. இல்ல இந்த பொண்ணை அண்ணா நீங்க இங்க இருந்து போங்கன்னு சொல்றல, ஜனங்க சேர்ந்துட்டா பிரச்சனை ஆயிடும்ண்ணே. நீங்க போங்கண்ணே. உனக்கு அடிபட்டுச்சாமா? ஒன்றும் இல்லை, சின்ன காயம்தான். வா, இங்க தண்ணியில கை கழுவிக்கலாம். வாமா. என்னாச்சுமா? உதவி செஞ்சா தள்ளி விடுவியா? சரி வா. விடுங்க. அட ஆமா.
கழுவிக்கோ. பெரிய ஹீரோயின் நினைப்பேன். ஏய் வாடா. சுமா, என்னாச்சு சுமா? சுமா, அண்ணா அது அக்காவை அப்பவே கார்ல இருந்து தள்ளி விட்டாங்க. அப்புறம் அக்கா கிட்டே வம்பு பண்ணாங்கண்ணா. யாரா அது? யாருன்னு வந்து காட்டு. அண்ணா அண்ணா அவர் தான் வண்டியில இடிச்சது. இரு வர. ஏய் ஏய், என்ன தம்பி? பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்குவியா? சொல்றா. பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்குவியா? யாரா நீங்க? எவ்வளவு தைரியடா உனக்கு? ஏய் வாடா போலாம். சுதீப் வேண்டாம். ஓ, உனக்கு அடியாளுங்க வேற இருக்கானுங்களா? நீ பண்ற இந்த கேவலமான வேலைக்கு உனக்கு அடியாளுங்க வேற. பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்கிட்டா என்ன நடக்கும்னு நான் உனக்கு புரிய வைக்கிறேன்டா. சூர்யா சூர்யா திமிரு உனக்கு. பொண்ணுங்க கிட்ட தப்பா நடந்துக்குவியா? ப்ளீஸ் வா போலாம். சொல்லு. சொன்ன கேளு வா, சூர்யா. உனக்கு இதெல்லாம் புரியாது. சூர்யா வா போயிடலாம். சும்மா Please, விடக்கூடாது. வா போலாம். சூர்யா அண்ணா அட, இது நம்ம எம்எல்ஏ சேகரையா இல்ல? எம்எல்ஏ சேகர் அவர்களை சரமாரியாக அடித்த கல்லூரி மாணவன். வைரலாகும் வீடியோ. கோவில்ல ஒரு வயசு பொண்ணுகிட்ட தப்பா நடந்துகிட்டதுக்காக அந்த பெண்ணுடைய காதலன் இவரை சரமாரியா அடிச்சதா தகவல்கள் வெளியாயிருக்கு. அந்த பையனோட பேரு சூர்யான்னு தெரிய வந்திருக்கு. பியூசி படிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த காதலர்கள் இன்னைக்கு காலையில கோயிலுக்கு வந்திருக்காங்க.
அந்த பையன் கடைக்கு போன நேரத்துல அந்த பொண்ணு தனியா இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு கிட்ட எம்எல்ஏ தப்பா நடந்துகிட்டதாகவும் அந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட பையன் சேகர் அவர்களை சரமாரியா தாக்கியிருக்கான். இந்த வீடியோ இப்ப சமூக வலைதளங்கள்ல வைரலா போயிட்டு இருக்கு. எல்லாரும் எம்எல்ஏவை திட்டி தீத்துக்கிட்டு இருக்காங்க. எம்எல்ஏ சேகர் அவர்கள் 2 தடவை எம்எல்ஏ எலெக்ஷன்ல ஜெயிச்சு கட்சியில மிகப்பெரிய பேரை கொண்ட ஒருத்தரா இருந்தாரு. இப்ப நடந்த சம்பவத்தால இந்த தேர்தல்ல அவர் தோக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. மக்களுக்கு உதாரணமா இருக்க வேண்டிய அரசியல்வாதியே மக்கள் கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்காரு. அவரை நம்பி அவருக்கு வாக்களிச்சு ஜெயிக்க வச்ச மக்கள் கிட்டயே மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்காருன்னு பரவலா சொல்லப்படுது. கூடவே காலேஜ் விட்டுட்டு காதல் போன்ற விஷயங்கள்ல ஈடுபட்டு வரும் ஜோடிகளை பத்தியும் பொதுமக்கள் தங்களுடைய எதிர்ப்புகளை சமூக வலைதளங்கள்ல தெரிவிக்கிறாங்க. காலேஜுக்கு போயிட்டு இருந்த பொண்ணு அந்த பையனோட கோவிலுக்கு போயிருக்கான்னா அவங்களுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்கு. லவ்வோ என்னவோ அதையெல்லாம் நம்ம அப்புறமா சரிப்படுத்திக்கலாம். ஆனா அந்த எம்எல்ஏக்கும் அவங்க ஆளுங்களுக்கும் எந்த அளவுக்கு கோபம் இருக்குன்னு புரியுதா? இப்ப என்ன பண்றது? நீ வந்தா பேசலாம். நான் வரணுமா? அந்த எம்எல்ஏ ஆளுங்க கிட்ட இருந்து நீ தப்பிச்சா அப்புறமா பார்க்கலாம். என்னால விடுறா. ஹலோ, ஏன் நீ ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற? என்னாச்சு சுமா? அப்பா அம்மா இதுக்கு பயந்து வீட்டை காலி பண்ணிட்டு சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த ஊரையும் காலேஜும் உன்னையும் விட்டுட்டு போக விருப்பம் இல்ல. ப்ளீஸ், எதுவும் ஆகாதுன்னு நீயாவது வந்து அப்பா கிட்ட சொல்லு. உங்க அப்பா கிட்ட போய் நான் எப்படி இதை பேசுறது? எனக்கு தெரியாது. எப்படியாவது வந்து அவர்கிட்ட பேசு. இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணிடுவேன்னு நீ வந்து தைரியம் சொன்னா எல்லாமே சரியாயிடும். அவர் மனசு கண்டிப்பா மாறும். சரி, நான் உடனே வரேன். அந்த பையனை சும்மாவே விடக்கூடாதுன்னு. பேரு சூர்யாவா? நாளைக்கு உதிக்கிற சூரியனை அவன் பார்க்க மாட்டானே. டயலாக் நல்லா தான் இருக்கு. ஆனால் அப்படி பண்ணால் என் அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடும். எல்லாத்த விட முக்கியம் என் அரசியல் பயணம் தான்டா. வேற என்னென்ன பண்றது? நடக்கக்கூடாததெல்லாம் நடந்துருச்சு. வேணா அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன். வேண்டாம்ப்பா, அவர் கோபத்தில் இருக்காரு. இப்போ போய் நீ அவர்கிட்ட பேசாத. உன் நம்பரை கொடு, நானே கூப்பிடுறேன். 79758436.
ஹலோ, சாமி இருக்காரா? இல்ல, நீங்க யாரு? நான் எம்எல்ஏவோட பிஏ பேசுறேன். நீங்க அவர் பையன் சூர்யாவா? ஆமா. உங்க அப்பா எம்எல்ஏ கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதை பத்தி பேச தான் ஃபோன் பண்ணேன். மன்னிப்பு கேட்கணுமா? யார் மன்னிப்பு கேட்கணும்? எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? உங்க சார்கிட்ட போய் சொல்லுங்க. கெஞ்ச வேண்டிய நிலைமையில அவர் தான் இருக்காரு. ஹலோ. ஹலோ, சாரி சார். என்னாச்சு? உங்கள் ராஜினாமா லெட்டர் ரெடி பண்ணி சாயங்காலத்துக்குள்ளே அனுப்பணுமா? இல்லை, அது சாரி சார், சிஎம் சொல்லிட்டாரு. சார், அப்படியே இன்னொரு விஷயமும் சொல்லணும். கட்சி மீட்டிங்கில் மகளிர் சங்கத்தாளுக பிரச்சனை பண்ணிட்டாங்க. நம்ம எம்எல்ஏவே ஒரு பொண்ணுகிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு. அதனால் 2 வருஷத்துக்கு உங்களை கட்சியிலேருந்து விலக்கியிருக்காங்க. எப்படியா பண்ணுவாங்க? என்ன ஏதுன்னு விசாரிக்காம அவங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுப்பாங்களா? எலெக்ஷன் டைம் நெருங்கிட்டு இருக்குல்ல சார். கட்சி இந்த பிரச்சனையிலேருந்து தப்பிக்கலைன்னா ரிசல்ட்டில் எஃபெக்ட் ஆகும் சார். அதனால தான் இந்த முடிவு எடுத்திருக்காங்க. சாரி சார். அண்ணே, டிவியில் வர விஷயம் உண்மையான 2 வருஷம் பேன்னா இந்த எலெக்ஷனில் உங்களால் நிற்க முடியாது. என் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு. இனிமே வெளியில் தலை காட்ட முடியாது. இதுக்கப்புறம் நான் வெறும் நடப்போனடா. அண்ணா, ஏன்னா இப்படியெல்லாம் பேசுறீங்க? இல்லைண்ணே, அந்த பையனை சும்மா விட மாட்டேன். நான் அவனை கொன்னுடுவேண்ணே. ஜெயிலுக்கு போக தயாரா இருக்கியா? கண்டிப்பாண்ணே. உங்களுக்காக ஜெயிலுக்கு என்ன, மேலே போக கூட தயாரா இருக்கேண்ணே. போலீஸ்கிட்டையும் கோர்ட்லையும் உங்களை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேண்ணே. இதெல்லாம் என்னுடைய விசுவாசத்துக்காக நான் பண்ணேன்னு சொல்லிடுவேண்ணே. உன் குடும்பத்தை நல்லபடியாக நான் பார்த்துக்கிறேன். ஜெயிலிருந்து நீ வந்ததும் உனக்கு வாழ்நாள் முழுக்க தேவையான பணத்தை நான் கொடுக்குறேன்டா. ஓ, அவன் கதையை முடிச்சிரு. சின்ன பையன்கிட்ட அசிங்கப்பட்டுட்டு அமைதி ஆயிட்டான்னு சொல்லி இந்த ஊர் ஜனங்க இனிமேல் பேசக்கூடாது. நீங்க சொல்றது கரெக்ட் சார். அவனை ஏதாவது பண்ணி ஆகணும். என்கிட்ட எவ்வளவு திமிரா பேசினா தெரியுமா சார்? உன்கிட்டயா? நீ எப்பயா அவன்கிட்ட பேசின? ஜஸ்ட் இப்பதான். அவன் என்கிட்ட ரொம்ப திமிரா பேசினான் சார். போங்கடா, வேலையை முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுங்க. யோ சாமி. என்னப்பா? இன்னும் 1/4 மணி நேரத்துல எம்எல்ஏவோட ஆளுங்க உங்க வீட்டுக்கு வருவாங்க. எதுக்கு? எதுக்கா கேக்குற? உன் பையனோட கை காலை உடைக்கிறதுக்கோ இல்ல கொல்றதுக்கோ வருவாங்க. யாருக்கு தெரியும்?
அவங்க தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்காங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க. சார் நீங்கள் புத்திசாலி, ஆனால் தப்பான முடிவு எடுத்துட்டீங்களோன்னு எனக்கு தோணுது சார். இல்லை, என் விசுவாசிங்க எனக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்னு நாடு முழுக்க செய்தி பரவும், என் மதிப்பு கூடும், தொகுதிக்குள்ளே என்னால் என்ன வேணாலும் செய்ய முடியும்னு கட்சி தலைவர்கள் புரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த கேஸுக்கு நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஜெயிலுக்கு போகிறதுக்கு நம்மால் ஒருத்தன் தயாராக இருக்கான். சார் இருந்தாலும் இதெல்லாம் ஒன்றும் வேணாம். உன் பேப்பரில் ஜனங்கள்கிட்ட இந்த விஷயத்தை எப்படி கொண்டு போக போகிற அதை சொல்லு. ம் We are getting a busy tone on this number. உன் குடும்பத்துக்கு தேவையானதை நான் பார்த்துக்கிறேன். ஜெயிலிருந்து நீ வந்ததும் வாழ்நாள் முழுக்க உனக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுமோ அதை நான் தர்றேன். அண்ணா இல்லை. ஹலோ சுமா. ஹலோ. எவ்வளோ கால் பண்ணுறேன், ஏன் எடுக்க மாட்டேங்கிற? அதை விட நீ எங்க இருக்க? எங்கேயோ ஒரு இடத்துல சேஃபாக இருக்கேன், அதை விடு. ஆமா, நீ எப்படி இருக்க? என்ன சொல்றது, நல்லா இருக்கேன்னு போய் தான் சொல்லணும். நாங்க சித்தப்பா வீட்டுக்கு வந்தோம், எதுவுமே சரியாகல. அந்த எம்எல்ஏவோட ஆளுங்க வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்றாங்க. வீட்டு மேல ராத்திரி வந்து கல் அடிக்கிறது, அப்பாவை வழிமறைக்கிறது, பிரச்சனை பண்றதுன்னு எல்லாமே அதிகமாயிட்டே இருக்கு. அம்மா என்கிட்ட பேசுறதையே விட்டுட்டாங்க. எப்ப பாரு கவலையாவே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எனக்கு இதெல்லாம் போதும்னு தோணுது. என்னால என் மொத்த குடும்பமும் கஷ்டப்பட வேண்டான்னு தோணுது. அதுக்காக நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். என்ன முடிவு அது? நான் இப்ப பஸ்ல கிளம்பிட்டேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணலாம். நம்ம அப்பா அம்மாவுக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டாம். சும்மா நீ என்ன காரியம் பண்ணிட்டு இருக்க தெரியுமா? உன் அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டாவது வந்தியா? விஷயத்த லெட்டர்ல எழுதி வச்சுட்டு வந்தேன். எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வருவேன்னு. இப்ப எந்த இடத்துல இருக்க? எனக்கு லட்சக்கணக்கான விசுவாசிங்க இருக்காங்க. எப்போ யார் என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் எதுவும் செய்ய சொல்லலை. என் கையில் எதுவும் இல்லைப்பா. இல்லை சார், உங்கள் ஆளுங்களை எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்லுங்க. என் பையனை காப்பாத்துங்க. உன்னை பார்த்தா எனக்கு கஷ்டமாக தான் இருக்கு. எனக்கும் ஒரு பையன் இருக்கான், ஆனால் உன் பையன் மாதிரி திமிர் பிடிச்சவன் இல்லை. அவனுக்கு திமிரெல்லாம் இல்லை, அப்பாவி சார். அப்படியா? என் ஆள் உங்களுக்கு ஃபோன் பண்ணப்ப எப்படி பேசினா தெரியுமா அவன்? நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? வெளியே போ, கிளம்பு. என் ஆளுங்க அவனை கொன்னாலும் என்னால் எதுவும் பண்ண முடியாது. கிளம்பி போயா. சார் போயா இங்கேருந்து. சூர்யா கிட்ட நான் பேசுகிறேன் சார். தப்பை ஒத்துக்கிட்டு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க வைக்கிறேன் சார். சார், என் இடத்துல நீங்கள் இருந்தால் என்ன பண்ணியிருப்பீங்க சார்? உங்களுக்கும் அதே மாதிரி ஒரு பையன் இருக்கான்ல சார், அவன் சாக போகிறான்னு தெரிஞ்சா உங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். சரி, கடைசியாக ஒரு வாய்ப்பு தர்றேன். உன் பையன் செஞ்ச தப்புக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். அப்புறம் ப்ரெஸ் மீட்டில் வந்து அவன் பண்ணது தான் தப்புன்னு ஒத்துக்கணும். இது உன் பையனுக்கு நான் கொடுக்குற கடைசி வாய்ப்பு. முடியாதுப்பா. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்?
டேய் சூர்யா, உயிரை விட பெருசாடா உன் சுயநலம். கொஞ்சம் புரிஞ்சுக்கோடா. நான் சொல்றத மட்டும் செய். முடியாதுன்னா முடியாதுப்பா. சுமா கிட்ட தப்பா நடந்துக்கிட்டது எம்எல்ஏ இல்லடா, அவர் கூட இருந்த அடியாள்னு தெரிஞ்சிருச்சுல்ல, அப்புறம் என்னடா? சரிப்பா, ஆனால் தப்பு பண்ணது அவங்க ஆளுங்க தானே. அவங்க பண்ணுற எல்லா தப்புக்கும் அவர் தான்ப்பா பொறுப்பு. அது மட்டும் இல்லைப்பா, சும்மாவை காரில் இடிச்சிட்டு அவங்க அடியாள்கிட்ட விட்டுட்டு போனாரே, அது தப்பு இல்லையா? தப்பெல்லாம் அவர் பண்ணுவார், நான் போய் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அதெல்லாம் முடியவே முடியாது. சூர்யா, நீ வந்த அன்னைக்கே நினச்சேன் ஏதோ டென்ஷனில் இருக்கேன்னு. இப்போ அது உண்மையாயிருச்சு. நீ என்ன பண்ண போற? என்னன்னு தெரியல, சும்மா தனியாக வந்துட்டுருக்கா. முதல்ல அவளை சேஃபாக இங்கே கூட்டிகிட்டு வரணும். ம். இத்தனை முறை சொல்றது இந்த பஸ் எடுக்க மாட்டான், ஏன் உட்கார சொல்ற, இதில் என்ன வேற வாவான்ற. இப்போ பாரு என்ன நேரம் ஆகுது பாரு, எடுக்க மாட்டேங்கிறான் பாரு. உன்னோட பெரும் தொல்லையா போச்சு. பயப்படாத, ஒன்றும் ஆகாது. நீ எத்தனை மணிக்கு இங்கே ரீச் ஆவ? 7 மணி ஆயிடும். இறங்கின உடனே ஃபோன் பண்ணு, நான் வந்து கூட்டிகிட்டு வரேன். ம், சரி. பயமா இருக்கா? கொஞ்சம் பயமா இருக்கு. ஆனா உன்னை பார்க்க போற சந்தோஷத்துல எனக்கு இந்த பயம் பெருசா தெரியல. வா. நீ அவங்கள பார்த்து ரூமுக்குள்ள ஓடி வந்ததை நான் பார்த்தேன். உன்னை தேடுறாங்கன்னு சொன்னி அவங்க தானா? ஆமாம். நீ இங்கே வெளியில வரக்கூடாது. நான் போய் சும்மாவை வேற கூட்டிகிட்டு வரணுமே. சூர்யான்ற பேர்ல இந்த ஹோட்டல்ல யாரும் இல்லைன்னு தெரிஞ்சும் ரூமெல்லாம் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீ உள்ளே ஏறு, நான் ரூமை பூட்டிட்டு போறேன். சரி. ம். ஓ, நீ இங்கே தான் ஒழிச்சிட்டு இருக்கியா? வாடா வெளியே, வாடா. நீ ஏன்டா கதவு மூடுன? சீக்கிரமா கட்டு. வேணாண்டா, விட்டுருக்க. சீக்கிரம்.
சூர்யா, நீ சொன்ன இடத்துக்கு நான் வந்துட்டேன். நீ எங்க இருக்க? இன்னும் 1/2 மணி நேரத்தில் நான் வந்துடுவேன். நீ அங்கேயே இரு சும்மா. ம், சரி. அங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ம், இங்க எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் சீக்கிரம் வந்துடுறேன். ம், ஓகே. இரு, நான் கடைசியாக ஒரு முறை பார்த்துட்டு வந்துடுறேன். ம். ம். சுதீப் எங்கட ஆளே காணோம். அந்த சூர்யா சிக்கிறானா வெட்டி போடணும்னு தோணுத. நம்ம நாய் மாதிரி ஆளையே விட்டுட்டான். இன்னும் கொஞ்ச நேரம் சும்மா. முடியாது. மணி 10 ஆயிடுச்சு. இங்க யாருமே இல்ல தெரியுமா? சும்மா ஒரு நிமிஷம். அவங்க போயிட்டாங்களா? நான் கிளம்பட்டுமா? இல்லை, அவனுங்க இன்னும் இங்கே தான் இருக்கானுங்க. என்ன வேணாலும் ஆகட்டும், நான் போகிறேன், அவ்வளோதான். டேய், உன்னை பார்த்தா அவனுங்க உயிரோட விட மாட்டானுங்க. ஒன்று பண்ணலாம், நானே போயிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்துடுறேன். முகத்துக்கு வேணா ஸ்கார்ஃப் கட்டிட்டு ஹோட்டலுக்குள்ளே வரட்டும். நார்மல் டூரிஸ்ட் மாதிரி ஏதாவது ஒரு ரூம்குள்ளே தங்கட்டும். எதுவும் பிரச்சனை ஆகாது. சரி, நான் அவகிட்ட சொல்லிடுறேன். ஆ. சும்மா, எனக்கு பதிலாக என் ஃப்ரெண்டு வந்து உன்னை கூட்டிகிட்டு வருவார். அவர் ரெட் ஷர்ட் போட்டிருப்பாரு. 10 நிமிஷத்தில் அங்கே வந்துடுவார். ம், சரி. சார், இங்கே யாராவது ஒரு பொண்ணு நின்றுட்டு இருந்தாங்களா? இல்லையே. சூர்யா இந்த இடத்த தானே சொன்னான். தனியாக நின்றுட்டு இருந்தாங்களா? இந்த இடம் ஒரு மாதிரியான இடம் சார். தனியாக ஒரு பொண்ணு இந்த நேரத்தில் நின்றுக்கிட்டு இருந்தாங்கன்னா பார்க்குறவங்க தப்பாக நினைப்பாங்க சார்.
சும்மா எந்த ரூம்ல இருக்கா? அவங்க அவளை பார்க்கலல்ல? இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க. இவன் இங்கே விட்டுட்டா? இப்போ அதை விடு. ஆனா சும்மா சும்மா என்னாச்சு? சரி வா கிளம்பலாம். ம். டேய் சூர்யா, சூர்யா, டேய் இங்க பாரு. அழாதடா, பொறுமையாயிரு. அழாதடா, தேடலாம், கிடைச்சிருவா. கண்டிப்பா கிடைச்சிருவாடா. அழாதடா, அழாத சூர்யா. ஹலோ, சும்மா எங்க இருக்க? சும்மா அங்கே இரு சும்மா, நான் வந்துடுறேன். சூர்யா, ஏய் ஏய், எங்க இருக்காளாண்டா? என்ன வண்டியில ஏறு. சூர்யா, 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 விடு சூர்யா, சூர்யா, ஏய் விடு சூர்யா, வா இப்படி வாங்குறல, முதல்ல வா, வாடா, விடு, வா சூர்யா, உட்காரு. அவர் எதுக்கு அடிச்ச? உன்கிட்ட தான் கேக்குறேன். அவன் எதுக்காக உன்னை இங்க கூட்டிட்டு வந்தான்? ரெண்டு பேரும் தப்பா புரிஞ்சுக்கிறது தான் காரணம். நீ ரெட் கலர் ஷர்ட் போட்டுட்டு உன் ஃப்ரெண்டு வராருன்னு சொன்னதும் நான் அவருக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இவர் அங்க வந்தப்ப நான் உன் ஃப்ரெண்டு வந்திருக்காருன்னு நினைச்சு பைக்ல ஏறிட்டேன். அவரும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னை கூட்டிட்டு வந்துட்டாரு. அதுக்கப்புறம் தான் சூர்யா எங்க? சூர்யாவா? யாரு? அப்புறம் தான் எல்லாமே தெரிஞ்சது. உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லலான்னா சார்ஜ் காலியாகி ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. பயப்படாதீங்க, என் நோக்கம் வேறங்கிறது உண்மைதாங்க. ஆனால் விஷயம் தெரிஞ்சிருச்சுல்ல, இனிமே நீங்கள் என் ஃப்ரெண்டு தான். உங்கள் லவ்வர் வர வரைக்கும் நான் கூட இருந்துட்டு அதுக்கப்புறமா நான் கிளம்பி போயிடுறேன். தேங்க்ஸ். அப்புறம் இங்கே மொபைலை சார்ஜில் போட்டுட்டு உனக்கு கால் பண்ண லேட் ஆயிடுச்சு. பாவம், அவர் மேலே எந்த தப்பும் இல்லை. வரேன் இரு. என்னம்மா, வீட்டை விட்டு போயிட்டியாமே? வீட்ல இருந்து ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறியா? அது அங்கிள். இப்போ எங்க இருக்கம்மா?
சாரி பிரதர். பல்லெல்லாம் ஆடுது. கேட்குறதும் கேட்குறீங்க. கொஞ்சம் சரியா சாரி கேட்டா வலி அது கொஞ்சம் குறையும். உண்மை என்னன்னு தெரியாம நான் அவசரப்பட்டு உங்களை அடிச்சிட்டேன் பிரதர். சாரி, என்னை மன்னிச்சிருங்க. இட்ஸ் ஓகே. எங்கடா போய் தொலைஞ்ச? ஃபோன் பண்ணாலும் ஏன்டா எடுக்க மாட்டேங்கிற? அதான் உன்னை அங்கேயே விட்டுட்டு வந்துட்டோம். அண்ணா அதெல்லாம் விடுங்க, முதல்ல நான் சொல்றத கேளுங்க. யூ-டர்ன் பண்ணு. ஹலோ. யாரோ உன்கிட்ட பேசணுமா? ஹலோ சூர்யா. அப்பா, நீங்க? நீ எங்க இருக்க, என்ன நடந்தது எல்லாம் எனக்கு தெரியும்பா. சும்மா எல்லா விஷயமும் சொன்னா. நீ அந்த பையன்கிட்ட மன்னிப்பு கேட்டியா சூர்யா? ஆமா. இதே மாதிரி தப்பா புரிஞ்சுக்கிட்டு தானே எம்எல்ஏவும் அடிச்சிட்டு வந்த? நடந்தது என்னன்னு முழுசா தெரிஞ்சுக்காம அடிச்சது உன்னோட தப்பு தானே? அப்ப தப்பு பண்ணிட்டேன்னு மன்னிப்பு கேட்கறதுல உனக்கு என்னடா பிரச்சனை இருக்கு? அப்பா, சும்மா இந்த இன்சிடென்ட் நடந்ததுல இருந்து உன் அப்பா நிம்மதியா தூங்கினார்னு உனக்கு தெரியுமா? நீ தப்பா எடுத்துக்காத. நம்ம எல்லாரோட லைஃபும் நீ எடுக்க போற ஒரு முடிவுல தான் இருக்கு சூர்யா. நான் உன்னை ரொம்ப கட்டாயப்படுத்த மாட்டேன். நீயே யோசிச்சு பாரு. அப்பா, நான் எம்எல்ஏ கிட்ட வந்து மன்னிப்பு கேட்குறேன்ப்பா. ஒரு 10 நிமிஷம் இரு, அவர்கிட்டயே மன்னிப்பு கேட்டுரு. சரி. அப்பா. சூர்யா, எம்எல்ஏ சார்கிட்ட ஃபோன் கொடுக்குறேன், நீ பேசு. ஹலோ. ஹலோ சார். சொல்லு. சாரி சார். அது அன்னைக்கு நான் உங்களை அடிச்சிருக்க கூடாது, தப்பாயிடுச்சு. பப்ளிக் முன்னாடி என்னை அடிச்சுட்டு இப்படி மன்னிப்பு கேட்டா சரியாயிடுமாடா? எங்கே வேணாலும் கேட்குறேன் சார், எந்த பிரச்சனையும் இல்லை. தப்பாக புரிஞ்சுட்டு உங்களை அடிச்சிட்டேன்னு நான் எங்கே வேணாலும் சொல்கிறேன்.
இப்போவாது உங்கள் ஆளுங்க கிட்ட என் பையனை எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்லுங்க. சொல்கிறேன் இரு. ஃபோனை ரூமில் சார்ஜ் போட்டிருக்கேன். ஆ சார் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, ராத்திரியில் நான் சாப்பிட்றதே அவ்வளோதான். அதையாவது நிம்மதியாக சாப்பிட விடையா? அண்ணாவா? ஹலோ ரங்கா, அந்த பையனை தேடுறதை விட்டுட்டு எல்லாரும் உடனே திரும்பி வந்துடுங்க. அவன் என்கிட்ட மன்னிப்பு கேட்டான். பார்க்கலாம் அடுத்தது என்ன பண்ணலான்னு. உடனே எல்லாரும் கிளம்பி வாங்க. உன் ஃபேமிலிக்கு தேவையான எல்லாத்தையும் நான் செய்கிறேன். ஜெயிலிருந்து நீ வந்ததும் உன் வாழ்நாள் முழுக்க உனக்கு தேவையான பணத்தை நான் கொடுக்குறேன். ரங்கா. ஹலோ அண்ணா, உங்க வாய்ஸ் சரியா கேட்கலண்ணா. இங்க எனக்கு சிக்னல் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் பேசுறது உங்களுக்கு கேட்டுச்சுன்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்றேன்னு. அந்த பையன் கிடைச்சிட்டான்னு. நான் அவனை முடிச்சிட்டேன். நெட்வொர்க் இருக்க ஏரியாவா பார்த்து உங்களுக்கு ஃபோன் பண்றேன்னு. சொல்லுங்கண்ணா. டேய் சுதீப், நான் பேசுறது கேக்குதா இல்லையாடா? அண்ணா கேக்குதுண்ணா, சொல்லுங்க. நல்லா கேட்டுக்க. அந்த பையனை எதுவும் பண்ணாம எல்லாரும் உடனே கிளம்பி இங்க வந்துருங்க. அண்ணா அவர் ஏற்கனவே குத்திட்டாருண்ணே. என்னைய பண்ற? வேணான்னு சொல்றேன்ல, விட்டுரு. சுவாமி, சூர்யாவை நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம். அண்ணா டாக்டர்,
என் பையன் எப்படி பழைய மாதிரி ஆவான்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. தலையில பட்ட காயத்துக்கு நாங்கள் அவனை காப்பாற்றினதே ரொம்ப பெரிய விஷயம். ஆனா இப்படியே எத்தனை நாளைக்கு தான்? இங்கே பாருங்க சுவாமி, கோமால் இருக்கவங்கள பற்றி நாங்கள் எதுவும் கிளியராக சொல்ல முடியாது. வாரம், மாதம், ஏன் வருஷக்கணக்காக கூட ஆகலாம். எல்லாம் அவங்க மனபலத்தை பொறுத்து தான் இருக்கு. சுத்தி முத்தி நடக்கிறதெல்லாம் சூர்யாவுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அவனால் ரியாக்ட் பண்ண முடியாது. பார்க்கலாம், அவன் பிறந்து வளர்ந்த இடத்துல இருந்தா ஏதாவது மாற்றம் வந்தாலும் வரலாம். சீக்கிரமே பழைய நிலைமைக்கு வரலாம். ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க சுவாமி. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணா திரும்பவும் மூளையில் ரத்த கசிவு ஏற்படலாம். ஸோ பி கேர்ஃபுல். சரிங்க டாக்டர். சூர்யா, சூர்யா, சூர்யா எழுந்துரு சூர்யா. சூர்யா, 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 உன் லெட்டருக்கு இவ்வளோ லேட்டா ரிப்ளை பண்றதுக்கு சாரி. உன் அன்புக்குரிய உன்னோட சுமா. அவனை ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணா திரும்பவும் மூளையில் ரத்த கசிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
நான் போயிட்டு வரேன். ம். ம். நல்ல வேளை, எல்லாத்தையும் மறந்துட்டு பழைய நிலைமைக்கு வந்துட்டாங்க. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.